முடியாது முடியாது சார். ஏன்டா இப்படி பேசுகிற? உன்னை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கின உங்கள் அம்மா இன்னைக்கு உன்னால் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு 3 நாள் உன்னை பார்க்க அந்த ஜெயிலுக்கு வர்றாங்கடா. அவங்கள பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுறியாடா? இது நியாயமா அப்படின்னு கேட்டாருங்க அந்த ஜெயிலர். ஆமாம் சார், ஆமாம் சார், இந்த வாலிப வயசில் ஒரு பெரிய திருடனை கொலைகாரன் ஆகி ஆயுள் தண்டனை கைதியாக அங்கே இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் சார் காரணம். சின்னவனாக இருக்கும்போது ஊசியை திருடிட்டு வந்தேன், அம்மாட்ட கொடுத்தேன். ஸ்கூலில் படிக்கும்போது பென்சிலு, ஜாமெட்ரி பாக்ஸு, டிஃபன் பாக்ஸுன்னு திருடிக்கிட்டு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா என்னை கண்டிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை சார். என் பிள்ளை திருடலைன்னு டீச்சர்கிட்ட ஹெச்எம்கிட்டையும் வாதாடி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். இப்போ பெரிய திருடனாகி கொலை செய்து விட்டேன் சார், என் வாழ்க்கையே நாசமாக போச்சு சார் என்று கதறினாங்க அவன். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவனுடைய அம்மா சோத்தில் முட்டி முட்டி அழுதாங்கங்க. பாவம், இப்போ அழுது என்னங்க பிரயோஜனம்? நீதிமொழிகள் 29:15 பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுதுங்க. அதனால் தப்பு சிறுசாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாமல் புத்தி சொல்லி நிறுத்தணும்ல ஃப்ரெண்ட்ஸ். பை.